வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிலபஸில் இருக்கிற இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம்ப்பா. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு லகர வேறுபாடு, கலைச்சொற்கள், சேர்த்தெழுக, பிரித்தெழுக, சொல்லும் பொருளும் எல்லாமே 1 by 1 கொடுத்துக்கிட்டே வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இணை எழுத்துக்கள். இதோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருக்கோம்ப்பா. நம்ம வீக்லி டெஸ்ட் வைக்கிறோம், அது உங்களுக்கு டெலகிராமில் பிடிஎஃபாக கொடுத்துட்றோம். உங்களுக்கு வேணால் டெலகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கோங்க. இன்றைக்கி இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. சில எழுத்துக்கள் இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படிங்கிறாங்க. அதாவது அது எந்த மாதிரி ஒலிக்குது, அது எந்த இடத்துல பிறக்குது அப்படிங்கிற ரெண்டையுமே சேர்த்து ஒரு ஒற்றுமை சில எழுத்துக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. இனம் அப்படின்னாலே ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம். அது ரெண்டு இடம் தான் பார்த்துக்கோங்க. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், அந்த 2 இடத்துலையுமே ஒற்றுமை இருக்கும். அப்படி ஒற்றுமை இருக்கிற எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது எது இணை எழுத்துக்கள் வரும் அப்படின்னு பாருங்க. இதை கான்செப்டா கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின இணை எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வல்லின எழுத்துக்கு எப்பயும் மெல்லின எழுத்துக்கள் தான் இணை எழுத்தா வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு சொல்லுல மெல்லினம் வந்துருச்சு அப்படின்னா அது பக்கத்துல வல்லின எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாருங்க, இக்கு, இங்கு, இக்கு, இஞ்சு, இச்சு, இன்னு, இட்டு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இன்னு, இர் அப்படின்னு சொல்லி மெல்லினத்துக்கு வல்லினம் தான் எப்பயுமே இனமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது கீழேயே அந்த இதுல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. திங்கள், இங்குக்கு கா வருதுங்களா, மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் எல்லாமே பாருங்க மெல்லினத்துக்கு பக்கத்துல வல்லினம் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இடையினை எழுத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, யரள வளலன்னு சொல்லிட்டு மேல புள்ளி வச்சுக்கோங்க. இந்த 6மே ஒரே இனம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே இனம் அப்படின்னா அதுக்கு இணை எழுத்துக்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உயிரெழுத்துக்களுக்கு மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களா வரும் அப்படிங்கிறாங்க. உயிரெழுத்துக்கள்ல எல்லா எழுத்துக்குமே இணை எழுத்து இருக்கான். குறிலுக்கு நெடில் வரும், நெடிலுக்கு குறில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. குறில் எழுத்தில் இல்லாத ஐ என்னும் இணை எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்துங்கிறாங்க. ஐ அப்படின்னு சொல்லுங்க, ஈ அப்படின்னு முடியுதா, அப்ப ஈ தான் இணை எழுத்து. ஔ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஊ அப்படின்னு முடியுதா, இதுக்கு ஊ என்ற இணை எழுத்து அப்படின்றாங்க. சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு சொல்லுல உயிரெழுத்து எந்த இடத்துலையுமே சேர்ந்து வராது. ஆனா அளபடை அப்படின்னு இருக்குல்ல, சொல்லி செயலபடை, செய்யுளி செயலபடை, அப்படி அளபடையில மட்டும் அந்த நெடிலை தொடர்ந்து குறில் அதுக்குரிய இனமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நெடில் தான்ப்பா வரும், குறில் எழுத்துக்கள் தான் இனமா வரும் அப்படிங்கிறாங்க. அதை கவனமா பார்த்துக்கோங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க கான்செப்ட் படிக்கும்போது தெளிவா படிச்சிருங்க, தூக்கி இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா இது நமக்கு மெல்லினத்துக்கு தான் வல்லினம் இனமா வரும். அதனால அதையும் கவனமா படிச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள் ரெண்டுமே மாறி மாறி வரும். அளபடையில நெடிலுக்கு தான் குறில் இனமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மொழிக்குள் வியப்பு அப்படின்னு இணை எழுத்துக்களை பத்தி ஒரு எழுத்து சொல்லியிருக்காங்க. தமிழின் முதல் எழுத்து ஆ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழோட முதல் எழுத்து என்ன, ஆ தானே. அது முதுகு பின்னாடி ஒரு கோடு போடுவோம். அதை எப்படி எழுதுவோம்னா, இப்படி ஆண் போட்டு இப்படி ஒரு கோடு போடுவோம் இல்லைங்களா, இந்த கோடைத்தான் சொல்றாங்க. இந்த கோடு எங்க வருது, இது முதுகு, இது முதுகு புறமா வந்துருதாமா, இந்த முதுகுக்கு பின்னாடி இந்த கோடு வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆ என்னும் எழுத்து முதுகுக்கு பின்னால ஒரு கோடு இருக்குது. இது உலகத்துல நூற்றுக்கணக்கான மொழிகள்ல முதல் எழுத்துல இப்படி ஒரு கோடு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. உலகத்துல இருக்க நூற்றுக்கணக்கான மொழியில இப்படி முதல்ல ஒரு கோடு இருக்குது. அந்த ஆ எழுத்து மனிதனை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த கோடு அப்படிங்கிறது முதுகு கோடு. பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகுல சுமந்துட்டு, அம்புக்கூட முதுகுல சுமந்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த கோடு அப்படின்னு சொல்றாங்க. இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆ அப்படிங்கிற எழுத்து தான் தமிழ்ல முதல் எழுத்துன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கோடுங்கிறது அம்புக்கூட்டை குறிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எழுத்துக்களும் மனிதர்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்களை போலத்தான் எழுத்துக்களும், அவற்றிற்கு நட்பும் உண்டு, இனமும் உண்டு அப்படிங்கிறாங்க. இங்கு என்னும் எழுத்துக்கு இக்கு என்ற எழுத்து தான் இனமா வரும் அப்படின்னு இருக்காங்க. 2 எழுத்துக்களுமே நண்பர்கள் அப்படிங்காங்க. அப்ப நண்பர்கள் அப்படின்னா இனம் தானே. அப்ப சிங்கம், தங்கை அப்படின்னு சொல்லி சேர்ந்து வருதுங்களா. அதே மாதிரி இஞ்சுக்கு இச்சு அப்படிங்கிற எழுத்து வரும். மஞ்சள், அஞ்சாதே,
இன்னுக்கு வந்து டா, இந்துக்கு தா, இப்புக்கு பா, இன்னுக்கு ரா அப்படிங்கிற எழுத்துக்கள் வரும். இந்த எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் சேர்ந்து தான் வருங்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. பண்டம், பந்தல், கம்பன், தென்றல் அப்படின்னு சொல்லி எழுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. இணை எழுத்துக்கள் இல்லாதவைன்னு சொல்லிட்டு வேற எழுத்துக்களை போட்டு கொடுத்துருவாங்க. அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட நமக்கு இணை எழுத்துக்கள் முடியுதுப்பா. இன்னொரு வீடியோவில் இன்னொருத்த பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.